வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம கடவுள் சொல்லும் தீர்ப்பு தலைப்பு. இந்த வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் தலையெழுத்தை மாற்றும் அந்த மாதிரியான தலைப்பு. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீர்ப்பு வச்சிருப்பார் எழுதி. நம்ம பிறக்கும் போதே எழுதின தீர்ப்பு தான். நம்ம வாழ்க்கையை வாழும் போது பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்போம். சிலது நமக்கு புரியும், பலது நமக்கு புரியாது. இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு ஏன் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்காத ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. அப்படி பல துன்பங்களை தாங்கிக் கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி. மிதுனம் காலபுருஷ தத்துவம் 3ஆம் இடம். மிதுனம் புதனுடைய வீடு. இந்த ராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே தனித்தன்மை என்பது உண்டு. இப்ப ஜென்ம குரு, அந்த குரு 2ஆம் பாவத்திற்கு ஜூன் 2ஆம் தேதி செல்லவிருக்கிறார். அதை தவிர மிதுன ராசி 10ஆம் இடத்தில் சனி, 9ஆம் வீட்டில் ராகு, 3இல் கேது. இந்த கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் என்பது வரும். அது வராம இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை. அந்த நல்ல காலம் வர வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார். நம்ம தமிழக முதல்வர் விஜய் சார் பொறுத்திருந்து அடிச்சார். 75 ஆண்டு காலம் தமிழக மக்கள் பொறுத்திருந்தாங்க. 52 ஆண்டு காலம் தமிழக மக்கள் பொறுத்திருந்தாங்க. புரட்சி தலைவர் ஆட்சியிலையும் அம்மாவுடைய ஆட்சியிலையும் அவங்க நல்ல மனிதர்கள். புரட்சி தலைவர் எடுத்தா ஒரு பத்திரமாத்து தங்கம். கலியுகத்துல வாழ்ந்த ஒரு கர்ணன். தாம் பட்டினி இருந்த மாதிரி யாரும் பட்டினி இருக்கக்கூடாதுன்னு ஏழை பிள்ளைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளித்த மகான். ஆனா தமிழக அரசியல்ல தமிழக மக்களுடைய நிலைமை என்ன? நீங்க சராசரியா ஒரு 40 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்களை பொறுத்து சொல்றேன். வெளியில போகும்போது நல்ல படித்தவர்களாக இருந்தாங்க, புலவர் பெருமக்களாக இருந்தாங்க, படித்தவங்களுக்கு மரியாதை இருந்துச்சு. நல்ல வெளியில போனாலே ஒரு நல்ல டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறவங்கள பார்க்க முடியும். நாம பேசுறோம் டிஜிட்டல் யுகம், பரிணாம வளர்ச்சி, அது இது அப்படி இப்படி. ஆனா ஒரு வாய் சோத்துக்கு இன்னும் வழி இல்லாத தமிழக மக்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்காங்க. கிராமப்புறங்கள்ல, குக்கிராமங்கள்ல வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள், ஒருவேளை சோறு ஒரு நாளைக்கு அதை நம்பி உயிரை பிடித்து வாழ கொண்டிருக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? இது மிதுன ராசிக்கு ஏன் சொல்றோம்? கடந்த சில வருஷங்களாக மிதுன ராசியுடைய வாழ்க்கை இதை மாதிரி தான் இருக்கு. இது மாதிரிதான் ஒருவேளை சாப்பாடு கிட்டத்தட்ட சர்வைவலுக்காகவே வாழுறது. எவ்வளவு திறமையானதாக இருந்தாலும், திறமைசாலியாக இருந்தாலும், எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும், நம்ம போடுற கணக்கு எல்லாமே தத்து பித்துன்னு தடம்பொருள். நான் யாருக்கும் கெடுதல் பண்ணல, அதுதான் முக்கியமா எல்லாரும் நினைக்கிறது. எனக்கு என் புத்தியை வச்சு யாருக்கும் துரோகம் பண்ணல. அப்புறம் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பிரச்சனை ஏன் வருது? என் பக்கத்தில் இருக்கிறவங்க அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், நல்லா வாழ்றான். மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக நீங்க சிந்தும் கண்ணீருக்கும் மிகப்பெரிய மன பாரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதுதான் இந்த வீடியோ. கடவுள் சொல்லும் தீர்ப்பு. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த தருணம் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்ல யார் மிதுன ராசியில் இருந்தாலும் இந்த வீடியோவை முதல்ல அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல? ஏன் உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்வி ஏன் எனக்கு ஒரு சரியான ஒரு பதவிகள், சரியான ஒரு வாழ்க்கையில நிலைமை
ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. மிதுன ராசிக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை. ஏன் இதெல்லாம் நடக்குது? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனைகள், வேலை வாய்ப்புலேருந்து, திருமண தடையிலேருந்து, கணவன் மனைவி பிரச்சனையிலேருந்து, குழந்தைகள் பிரச்சனையிலேருந்து, ஆரோக்கிய பிரச்சனையிலேருந்து, அரசியல் தலைவர்கள் வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏன் இத்தனை பிரச்சனை? லோடா லாரியா? அதுக்கெல்லாம் ஒரு வழி பார்த்துருவோம். இன்னைக்கு நம்ம பேசிடுவோம், அலசிடுவோம், வழியை கண்டுபிடிச்சிருவோம். வாழ்ந்தே ஆகணும், வாழ்ந்தே தீரணும், ஜெயிச்சே ஆகணும். அதற்குண்டான வழியை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் முதலாவதாக வரக்கூடியது இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நல்ல சம்பாத்தியம், வேலை வாய்ப்புகள் இருக்கு, நிறைய உதவி செய்யக்கூடிய ஆளுகளும் இருக்காங்க. ஆனால் இது எதுவும் எனக்கு பிரயோஜனப்பட மாட்டேங்குது, பெனிஃபிட் ஆக மாட்டேங்குது. என் லைஃப்ல நான் எங்க இருந்தனோ 10 வருஷம் முன்னாடி இப்பவும் அங்கதான் இருக்கேன். இது என்ன வாழ்க்கை? படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னால வந்தா அது வாழ்க்கை. 2 படி ஏறினா 10 படி இறங்குது. இதுதான் முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, நான் போய் என்ன வருதிக்கிட்டு என் நண்பனுக்கு, என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கையெழுத்து போட்டு அது பண்ணி உதவி பண்ணி, பண உதவி பண்ணி, மன உதவி பண்ணி, உடலால உதவி பண்ணி, எத்தனையோ உழைச்சு கொட்டி எல்லாம் பண்ணியாச்சு. என் பிள்ளைங்க முன்னாடியே கூட நான் பார்க்கல. ஆனா இந்த உதவியெல்லாம் வாங்கிட்டு அவனுங்க வச்சாங்க பாருங்க ஒரு ஆப்பு. அந்த ஆப்பு சும்மா அப்படியே இரும்புல ஆணி அடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். இன்னைக்கு என்ன அம்போன்னு நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாங்க உதவியெல்லாம் வாங்கிட்டு. இது 2வது குற்றச்சாட்டு. நான் நல்லது பண்றேன், எனக்கே நல்லது நடக்க மாட்டேங்குது. நல்லது பண்றவங்க நல்லதை வாங்கிட்டு எனக்கு கெடுதல் பண்றாங்க. இது 3வது. இந்த வேலை வாய்ப்புகள்ல ஒரு இடத்துல ஸ்டெபிளைஸ்டா ஒர்க் பண்ணா முன்னேற்றமே இல்லை. பல இடத்துல மாறினா அது ஒரு நிரந்தரமற்ற தன்மையை ஏற்படுத்துது, அன்ஸ்டெபிளைஸ்டு கெரியரை ஏற்படுத்துது. இதுக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு இந்த சர்வைவல், பிழைக்கணும் அப்படிங்கிறத சிக்கிக்கிட்டே வாழ்க்கை போவதே தவிர ஒரு நாளாவது சரி நம்ம உழைச்சோம், கஷ்டப்பட்டோம், சம்பாதிச்சோம், ஒரு நிலையில கொஞ்சம் காசை சேர்த்து வச்சோம், நம்ம மனைவி குழந்தைகளுக்காக நம்ம ஒரு நிலைமையை ஏற்படுத்தினோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் 45-50 வயசு ஆயாச்சு. இனி எவ்வளோ நேரம் நம்மளால் ஓட முடியும்? நம்ம ஓடணும்னு நினைச்சாலும் உடம்பு இடம் கொடுக்கணும்ல. அது என்ன மிஷினா? அது எவ்வளோ நாள் இன்னும் நம்ம கூட ஓடும்? நம்ம பொறுமையாக போவோம் வாழ்க்கைக்கு, அது காத்திருக்குமா? அப்போ ஏன் இந்த விதி? எனக்கு ஏன் இந்த விதி? என்னோட விதி ஏன் இந்த மாதிரி? அவன் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் டக்கு 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 டக்குன்னு வீடு வாங்குறான், கார் வாங்குறான், டெபாசிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சேர்த்து வச்சு மனைவியும் குழந்தைகளையும் செட்டில் பண்ணிடலாம். இதை தவிர பல மிதுன ராசி நண்பர்களுக்கு பொண்டாட்டி தொல்லை முழுசா. இந்த பொண்டாட்டி தொல்லை பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா அது அன்லிமிட்டெட் சப்ஜெக்ட். அது கணவன் தொல்லையும் சரி, பொண்டாட்டி தொல்லையும் சரி, அன்லிமிட்டடான ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு முடிவு என்பதே இல்லை. ஆண்டவனாலேயே அதுக்கு முடிவு தேட முடியல. பார்க்க போனா திடீர்னு நமக்கு தோன்றது இந்த எல்லா பொண்டாட்டிகளும் கரெக்டுங்க. விஜய் சாருடைய மனைவி கரெக்டு, அரவிந்த் சாமி சாருடைய மனைவி கரெக்டு, தனுஷுடைய முதல் மனைவி கரெக்டு, எல்லாருடைய மனைவியும் கரெக்டு, ஜெயம் ரவி சாருடைய ஒய்ஃபும் கரெக்டு. ஆனா இவங்கெல்லாம் ஆம்பளைங்க மட்டும் தப்பு. இது எப்படி ஒரு ஒத்துமை பாருங்க. நடிகர்கள்லயே இவ்வளவு பேர் நீங்க பாத்தீங்கன்னா உச்சபட்ச அழகோட அரவிந்த் சாமி, ஒரு சாதாரண மனிதனாக தனுஷ் சார், இப்படி எல்லாருடைய மனைவியுமே கரெக்டு, இவங்க மட்டும் தப்பு. ஆம்பளைங்க எல்லாம் தப்பு, எல்லா பொம்பளைகளும் கரெக்ட் அப்படின்னு ஒரு அவார்டும் கொடுத்துடலாம். ஜெயம் ரவி சார் கொடுத்த பேட்டியில கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அவருடைய கண்ணீரும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் நாடகம். அப்ப மிதுன ராசி நண்பர்களுக்கு இதே பிரச்சனை. திருமணம், முதல் திருமணம் பல பேருக்கு அது தோல்வி. சரி 2வது திருமணமாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு முதல் திருமணமே பரவாயில்லடாங்கிற மாதிரி இருக்கு. இந்த நிலைமையை நினைச்சு இது 3வது குற்றச்சாட்டு. 4வது குற்றச்சாட்டு,
ஒரு சில மதுரராசி என்பவர்களுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ அனாதை மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப இது ஏன் நடக்குது? இந்த அனாதை அப்படிங்கிற ஃபீல் எதுக்கு?